ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் 2022 நடந்த கொஷின் பேப்பர் எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் 3 சம்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய கொஷின்ஸ் பேப்பரும் 2022 7 நாள் நடந்தது எக்ஸாமு. காலையில் மதியம் 2 வேளையில் நடந்தது இல்லையா? அப்போ மொத்தம் 14 கொஷின் பேப்பர். 14 கொஷின் பேப்பரில் ஒரு 8 கொஷின் பேப்பர் அளவு சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஓகேங்களா? டேட் வைஸு கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாகவே மேக்ஸ் தான் சால்வ் பண்ணி போட்டுட்டு வரேன். எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? சில சம்ஸ் வந்து ஓனாக போகிற மாதிரி இருக்கும். நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வெரி ஈஸியாக தான் இருக்குது. சில சம்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க. நிறையா கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது. அது கடைசியில் நான் கொடுக்குறேன் எந்தெந்த சம்லாம் மிஸ்டேக்காக இருக்குது, எதில் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எதுவும் வராத மாதிரி கூட இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் பேப்பரில் இதுதான் வந்து லாஸ்ட்டு சம்மு. லாஸ்ட்டு 3 சம். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பாருங்கள். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி எந்த சம் என்னென்னு பார்க்கலாம். 2, 5, 8, 4 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி கிடைக்கும் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் மீப்போவா காண்க. ஒரு இலக்கத்தை ஒரு முறை மட்டுமே தான் பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 எண்கள் கொடுத்துட்டாங்க. இந்த 4 எண்களில் வந்து மிகப்பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண்களின் மீப்போவா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு இலக்கத்தை வந்து ஒரு முறை தான் பயன்படுத்தணும், ஒரு நம்பரை. ஓகேங்களா? சரி, கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 2, 5, 8, 4 இது எப்படி போகிறதுன்னு. மிகப்பெரிய எண் என்ன? 8542. மிகச்சிறிய எண் 2458. ஓகேங்களா? இதுக்கு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து 2ஆல் வகுப்பிடக்கூடியது. ஓகேங்களா? 2 மட்டும்தான் மீப்போவா. அதை சைடில் கண்டுபிடிச்சி போகணும். தானா வகுத்தில் போட்டிருக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 2 மட்டும்தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். படத்திலிருந்து எக்ஸ் என்ற கோணத்தின் மதிப்பு. இந்த படம் பார்த்துக்கோங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தை ஒரு பக்கம் நீட்டியிருக்காங்க. அதுலேருந்து இன்னொரு கோணம் போகுது. ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு கோணம் திருப்பி போகுது 35 டிகிரி. இது வந்து 90 டிகிரி செங்கோணம் முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 42 டிகிரி. இந்த கோணம் இந்த கோணத்தின் தான், இந்த கோணத்தோட பேர் தான் எக்ஸு. இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். ஓகேங்களா? அதில் இந்த முக்கோணத்தில் இந்த ஒரு கோண அளவு நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபுல்லாக ஒரு கோடு அப்படின்னா என்னென்னா நேர்கோடு. நேர்கோடுனா எத்தனை டிகிரி நம்மளுக்கு தெரியும். நிறையா சம் இந்த மாடலில் பார்த்துருக்கோம். இந்த மாடல் வந்து நிறைய சம் கேட்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக 2 சம் அளவு இதுக்கு 2 சம் அல்லது 3 சம் வந்து இந்த மாடலில் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாடல்னால் கோணங்கள் பற்றி கேட்பாங்க. இதே மாடல் வரும்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு சம் வரும். கோணங்களில் இன்னும் வேறு என்னென்ன சம் இருக்கோ அதெல்லாம் வரலாம். இப்போ இந்த முக்கோணத்தில் ஒரு கோண அளவு தெரியல. அதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதில் 2 கோண அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 90 × 4 42 ப்ளஸ் இது வந்து ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அங்கே தான் ஒய்ன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி நான் எழுதியிருக்கேன். இந்த கோண அளவு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ 90 42 கூட்டினீங்கன்னா 132 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180. இப்போ ஒய்யோட வேல்யூ தேவைன்னா 132 அந்த பக்கம் கொண்டு போங்க. 180 மைனஸ் 132. இதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 48. அப்போ இந்த 3ஆவது கோண அளவு இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோண அளவு 48 டிகிரி. ஓகேங்களா? நம்மளுக்கு நேர்கோணம்னா என்னென்னு தெரியும். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். நேர்கோணம்னா இது வந்து ஃபுல்லாக இந்த கோண அளவு பார்த்திங்கன்னா 180 டிகிரி. அது நம்மளுக்கு தெரியும். அதில் எந்தெந்த கோண அளவு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 48 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த 48 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 35 ஏற்கனவே இருக்குது. இந்த கோண அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 3 கோண அளவுகளின் கூடுதல் தான் 180 டிகிரி நம்மளுக்கு வரணும். இப்போ 2 கோண அளவு இருக்குது. அது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த 180லேருந்து கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோண அளவு கிடச்சிரும். இப்போ 48 ப்ளஸ் 35 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு இது 180க்கு ஈக்குவல். இப்போ இங்கே 48 35 கூட்டினோம் அப்படின்னா 83 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இப்போ 83 அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. 180 மைனஸ் 83. 180லேருந்து 83 போச்சுன்னா 97. இப்போ எக்ஸோட வேல்யூ 97 டிகிரி. அப்போ இந்த இடத்துல 97 டிகிரி தான் ஆன்சர். இப்போ இது 3த்தையும் கூட்டி பாருங்கள். உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 97 டிகிரி ஆப்ஷன் ஏயில் இருக்குது.
ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னொரு சம் இருக்குது. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? 15,200 லிட்டர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 15,100 லிட்டர். ஆப்ஷன் சி 14,900 லிட்டர். ஆப்ஷன் டி 15,000 லிட்டர். ஒரு மீன் தொட்டி வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் எந்த அளவில் இருக்கான். அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கன செவ்வகம். ஏன்னா இதில் நீளம், அகலம், உயரம் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இது என்ன ஷேப்பில் மீன் தொட்டி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 அளவு கொடுத்துருக்கனால இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னா அதனுடைய கொள்ளளவு, அதாவது கன அளவு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஈஸி தான். உங்களுக்கு ஃபார்முலா 3த்தையும் பெருக்கி அதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க மீன் தொட்டியோட அளவு. ஆப்ஷனில் பாருங்கள் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம லிட்டராக மாற்றிக்கணும் கடைசியில். ஓகேங்களா? முன்னாடி எப்படி லிட்டர் மீட்டராக இருக்குள்ளார நம்ம 1000ஆல் வகுத்தோம். இது 1000ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ மீன் தொட்டியின் அளவுகள் கொடுத்துட்டாங்க. அது LBH நீளம், அகலம், உயரம்னு எடுத்துக்கணும். இப்போ கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா L × B × H 3த்தையும் பெருக்கணும். இப்போ 3.8, 2.5, 1.6 அந்த 3 அளவுகளும் பெருக்கணும்னா 15.2 மீட்டர் க்யூப்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம லிட்டராக மாற்றணும். அப்போ 1 லிட்டர்னால் 1/1000 மீட்டர் க்யூப். நம்மளுக்கு இப்போது அடுத்தது 1 மீட்டர் க்யூப்னால் 1000 லிட்டர். இந்த 1000 இங்கே வந்து பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ 1 லிட்டர்னால் 1/1000 மீட்டர் க்யூப்பு. அப்போ 1 மீட்டர் அப்படின்னா இந்த 1000 இங்கே கொண்டு போயிடுங்க. 1000 லிட்டர். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 15.2 மீட்டர். அதை லிட்டராக மாற்றணும்னா அது 1000ஆல் பெருக்கணும். 15.2 × 1000 லிட்டர். 15.2 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 15,200 லிட்டர். அப்போ ஆன்சர் என்னென்னா 15,200 லிட்டர். ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்லேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதோட அந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து 17/10/2022. இது ஆஃப்டர்நூன் கொஸ்டின் பேப்பர் தான் இது. அடுத்து 18/10 ஃபோர்நூன் கொஸ்டின் பேப்பர். ஆஃப்டர்நூன் கொஸ்டின் பேப்பர் தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.